வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன டவுட் இருக்கு? குக்கரில் ரைஸ் வச்சு சாதம் வேகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். ஓகே. காய் கட் பண்ணுற நேரம் அந்த சிம்பிளான டைம்ஸில் ஏதாவது எக்ஸசைஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே. இப்போ நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியோட லேடிஸ்க்கு யோகாலாம் செய்ய ரொம்ப டைம் இல்லை, சிம்பிள் பயிற்சியெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆரோக்கியத்துக்கோசரம். அதனால் முட்டு வலி, முதுகு வலி அதெல்லாம் கூட தீர்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் பயிற்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி குக்கரில் நம்ம ஒரு ரைஸ் வச்சுட்டு அது குக் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்டக்க ஆகும். அந்த டயத்தில் நம்ம அஸ் யூஷுவல் வெஜிடபிள் கட் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதோடு சேர்த்து இந்த சிம்பிள் பயிற்சியாக ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே மேம். இப்போ 2 பேரும் இது வால் சப்போர்ட்டோடு செய்கிற பயிற்சி தான், சுவரை பிடிச்சிக்கிட்டு. ஓகே. இப்போ 2 பேருமே ஜோதி மேம், இங்கே சாந்தி மேம், 2 பேருமே அவங்கவுங்க ஷோல்டர் லெவலில் இருந்து கைகளை உயர்த்தி நம்ம அந்த வால் நல்லா பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல ஒரு சுவரை நல்லா பார்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நின்றுருக்காங்க. அவங்க அப்படியே அவங்களோட ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. 1 2 நல்லா கைகளை ப்ரெஸ் பண்ணி நிற்கிறாங்க. முதல்ல பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் அந்த கைகளை நல்லா சுவத்தில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். கைகளில் நல்ல ரத்த ஓட்டம் நல்லா பாயும், கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்து ஒரு 10 கவுண்டிங் கிட்டக்க இருக்கிறப்ப நம்ம அடுத்து நம்மளோட இன்றைக்கி அடுத்து இருக்க ஒர்க்கு என்ன, அதை எப்படி நம்ம ஆரோக்கியமாக அடுத்து செய்ய போகிற ஒர்க்கை நம்ம எப்படி செஞ்சு முடிக்கலாம், அந்த மாதிரி கூட நம்ம ஒரு திங்க் பண்ணுறதுக்கு இந்த ஹெல்ப் பண்ணும் இந்த பயிற்சி. ஓகே. இது வால் சப்போர்ட்டோடு பண்ணிட்டாங்க. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க. நேராக பொசிஷன் வந்துடுறாங்க, ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இப்போ கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இப்போ பழையபடி நல்லா கண்களை திறந்து கைகளை ஷோல்டர் லெவலில் வச்சுருக்காங்க. ஷோல்டர் லெவலுக்கு உயர்த்தி நல்லா சுவரை நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கால்களை ஒரு அடி முன்னாடி கொண்டு போகிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணுறாங்க கால்களை. 1 2 3 4 5 பொசிஷன் வந்துடுறாங்க. இப்போ அதே காலை எந்த காலை முன்னாடி கொண்டு வந்தாங்களோ அந்த காலை பின்னாடி வச்சுருக்காங்க. முடிந்த அளவு கால் வளையக்கூடாது, கஷ்டமாக இருக்கும். 1 2 3 4 5 பொசிஷன் வந்துடுறாங்க. ஓகே. இப்போ லெஃப்ட் லெக்கை அப்படியே முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. 1 2 3 4 5 இப்போ பொசிஷன் வந்துடுறாங்க. அதே லெஃப்ட் லெக்கை பின்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கால் வளையக்கூடாது, முடிந்த அளவு கால் வளையாமல் கால்களை நல்லா பாதம் முழுவதும் தரையில் இருக்கணும். அந்த அளவுக்கு செய்யணும். கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆகிரும். ஓகே. பொசிஷன் வந்துடுங்க. இதை ரிப்பீட்டடாக நீங்கள் செய்யுங்க மேம். 1 2 1 2 இப்போ லெஃப்ட் லெக் 1 2 1 2. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன செய்கிறோன்னா, நம்ம கால் வளையக்கூடாது, முழு பாதமும் உங்களுக்கு தரையில் இருக்கணும். இந்த மாதிரி செய்கிறப்ப முதுகு வலியில் ஏதாச்சும் பிடிப்பு இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம நிறைய வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ உங்களுக்கு முதுகு வலிக்கிற மாதிரிக்கு இருக்கும். இது செய்கிறப்போ உங்களுக்கே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ஒரு சுகமாக நல்ல ஒரு ஒத்தடம் கொடுத்த மாதிரிக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யாமல் ரிலாக்ஸாக செய்யணும். அது பயிற்சியாக இருந்தாலும் சரி, யோகாவாக இருந்தாலும் சரி, முத்திரையாக இருந்தாலும் சரி. ஓகே மேம். இப்போ கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. ப்ரீத் வாட்சோட இம்பார்ட்டன்ட் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த நேரம் ரைஸ் ரெடி ஆயிரும். நம்மளும் ரிலாக்ஸாக நம்மளோட ஒர்க்கை தொடர்ந்து நம்ம செய்யலாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம்.